पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ हरिः ॐ। ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் முதல் நாமம் விஸ்வம். விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பரமாத்மா. அது சகுண பிரம்மமாக இருக்கட்டும் நிர்குண பிரம்மமாகட்டும் ரெண்டுத்தையுமே இந்த விஸ்வம்ன்ற சப்தம் சொல்லுது. அதோட நாமமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட நாமம் சுத்த பிரம்மத்தோட நாமம் ஓங்காரம். அந்த ஓங்காரமும் பார்த்தீங்கன்னா விஸ்வம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுது. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்கார், லாஸ்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசி முடிச்சாருன்னா ஸ்ரத்தையை பற்றின டாபிக் பார்த்தீங்கன்னா நேற்று பாடத்தில் படித்து முடிச்சிருக்கோம். ஸ்ரத்தையோட பக்தியோட இந்த நாம சகஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. ஸ்ருதியிலிருந்து ஸ்மிருதியிலிருந்து
எல்லா எக்ஸாம்பிளும் கொடுத்து கடைசியில முடிக்கும் போது என்ன பண்ணார், நேற்று பாடத்துல முடிக்கும் போது இத்தியாதி ஸ்மிருதிபியஸ்ச ஸ்ரத்தையா ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவ்யம் அஸ்ரத்தையா ந கர்த்தவ்யம். லாஸ்ட் நேற்று பாட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இத்தியாதி ஸ்மிருதிபியஸ்ச கீதால இருக்கிற ஸ்லோகம் லாஸ்ட்ல சொல்லி முடிச்சார். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதித்யுச்யதே பார்த்த நச்ச தத் பிரேத்ய நோ இஹ. எதெல்லாம் அஸ்ரத்தையோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆகுதி கொடுக்கப்படுகிறதோ, எந்த அஸ்ரத்தையோடு கொடுக்கப்படுகின்ற தானம் இருக்கிறதோ, எந்த அஸ்ரத்தையோடு ஸ்ரத்தை இல்லாமல் செய்யப்படுறதா தபஸ் இருக்கிறதோ, எந்த கர்மங்கள் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மங்கள் எல்லாம் ஸ்ரத்தை இல்லாம பண்றோமோ, அது எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் இருக்கிறது அசத்து. அசத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்யா போனதுன்னு அர்த்தம். எல்லாம் பொய்யா போயிடு ஸ்ரத்தை இல்லாம பண்ணோம் அப்படின்னா. எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சும்மா அப்படியே வந்தேன், ஏதோ பேசுறாங்கன்னு கேட்டேன், அப்படியே வந்துட்டேன் சுவாமி. சீரியஸ் இல்லை, ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு ஜென்மாந்தர புண்ணியம். இதுல பார்த்தீங்கன்னா அக்ரினின்னு மதுரையில ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. நல்ல ஒரு அங்க வாரத்துக்கு ஒரு சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கும். பப்ளிக்ல இருக்கவங்க யார் வேணா போகலாம். ஒரு சுவாமி பார்த்தீங்கன்னா வாரம் போய் எனக்கு தெரிஞ்ச சுவாமி எங்க பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோட்ல போறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு. என்னோட சிஷ்யர் என்ன பண்ணாரு, என்னோட சிஷ்யர் தான் என்கிட்ட கொஞ்ச நாள் பாடம் படிச்சார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே போயிருக்காரு, ரோட்ல போயிருக்காரு. ஏதோ ஒரு சாமி பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு உள்ள நுழைஞ்சு போய் நல்லா தானே சொல்றாரு அப்படின்ட்டு அப்படியே ஆசிரமத்துக்கு போயிட்டார். ஆசிரமத்துக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு, போட்டுமே அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நல்லா தானே போகுது ஏன்ட்ட வந்தார். ஏன்ட்ட கொஞ்ச நாள் இருந்தார். நல்லா தானே போகுது, அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் நர்மதா பரிக்கிரமம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு அவர் என்ன பண்ணாரு, நானும் அப்படியே போனேன். அப்படியே தான் நல்லா தானே இருக்கு, அப்படியே போவோம். ஏதாவது ஏதோ நடக்குது, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸ்ரத்தையோட பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தையும் ஸ்ரத்தையோட பண்ண மாட்டார். எதையுமே பார்த்தேன் அதான் தெரியுமே அப்படின்னு பண்றது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தை இல்லாததுனால கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுல பிடிப்போட வராது. நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா கீதால சொல்லும் போதே சொல்றேன், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானத்தை அடைய முடியும். ஸ்ரத்தை எதுல உங்களுக்கு இருக்கோ அதுல என்ன வரும் அப்படின்னா, ஸ்ரத்தை அதிகமாக தத்பரத்துவம் அதுல வந்துடும். தத்பரத்துவம்னா அது எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு அதை தான் கோலா மனசு என்ன பண்ணும், அதை பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சோம். அப்ப எதை நீங்க கோலா நினைச்சுக்கிட்டு அதுல ஸ்ரத்தை அதிகமாகும், அதுதான் கோல்னு மனசுக்குள்ளார அதான் லட்சியம் அப்படின்னு தத்பரத்துவம் வரும். தத்பரத்துவம் வந்துருச்சு அப்படின்னாவே சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பின்னாடி கூடயே வர ஆரம்பிச்சிடும். மனசு உங்க கூடயே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப மனசு ஃபோக்கஸ் ஆகும், இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு வசப்படும். அப்புறம் அதை கோல் அடையிறதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஞானமானது நல்ல முறையில சித்திக்கும். அப்போ சிரத்தை இல்லாம பண்றது பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வதன்னு பண்ணலாம். ஆனா பலன் கொடுக்குமா சுவாமி? நான் பலன் கொடுக்காது. அப்ப என்ன ஆயிரும், வேஸ்டா போயிடும். அப்படியே போனேன், அப்படியே வந்தேன் அப்படின்னு பிடிப்பே இல்லாம. நானும் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு வந்தேன், அவரும் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு வந்தார். என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அந்த நர்மதா பரிக்கிரமத்துல அந்த ஈஸ்வர பக்தியோட, ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். நர்மதியோட ஒரு கரை, இன்னொரு கரை. அப்ப ரெண்டு கரையிலையும் இந்த ரெண்டு தேவதைகளையும் நல்லா பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணி இந்த நர்மதையை பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு நான் பண்ணிட்டு முடிக்கும் போது எனக்கு என்ன கிடைச்சது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் போச்சு ஒண்ணு. ரெண்டாவது, நர்மதையில இருந்து வந்ததுல இருந்து சுவாத்தியாயம் ஒரு நாள் கூட நிக்கவே இல்லை. அம்பாள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, நர்மதா அம்பாள் நல்லா பூரணமா எனக்கு பாத்தீங்கன்னா பக்தியையும் இந்த வேதாந்தத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் கூட பாத்தீங்கன்னா ஞான விசாரம் துண்டுபடவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தையோடு பண்ண காரியம். அப்ப என் கூட அந்த பக்தர் என்ன பண்ணாரு, என்னோட ஒரு சிஷ்யர் சொன்னேன்ல, அவரும் சுத்திட்டு வந்தார். தாத்பரியமே இல்லாம, பக்தி இல்லாம, ஸ்ரத்தை இல்லாம. என்ன ஆச்சு, ஒண்ணுமே ஆகல, எதுவுமே ஆகாம போச்சு. அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வேஸ்டா போயிடும். அப்ப எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் காரியம் நடக்கும், ஸ்ரத்தை இல்லைன்னா பலன் கிடைக்காம போயிடும்.
அதனாலதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரத்தை இல்லாம அப்ப என்ன அர்த்தம்? சிரத்தையோடையும் ஹவனம் பண்ண முடியும், சிரத்தை இல்லாமலும் பண்ண முடியும். சிரத்தையோடும் தானம் கொடுக்க முடியும், சிரத்தை இல்லாமலும் தானம் கொடுக்க முடியும். சிரத்தையோடும் தபஸ் பண்ண முடியும். என்னோட சிஷ்யர் வந்து தபஸ் பண்ணிட்டு வந்தார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை இல்லை, அப்ப வேஸ்டா போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரத்தையோடும் தபஸ் பண்ண முடியும், சிரத்தை இல்லாமலும் பண்ண முடியும். நிறைய பேர் புண்ணிய கர்மாங்களை சிரத்தையோடும் பண்றாங்க, சிரத்தை இல்லாமலும் பண்றாங்க. அப்ப இது எல்லாம் யாரெல்லாம் அஸ்ரத்தையோடு சிரத்தை இல்லாமல் பண்றாங்களோ அவங்க பண்ற காரியங்கள் எல்லாம் அசதித்யுச்சியதே, அசத் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன ஆகும்? நச்சப்பிரேத்திய, இந்த லோகத்தை விட்டு போகும்போதும் பலன் கொடுக்காது. அதே மாதிரி நோயிக, இந்த லோகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பலன் கிடைக்காம போயிடும். அதனால எந்த காரியம் பண்றதா இருந்தாலும், இப்ப நீங்க பாடம் கேட்குறீங்களா, ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட இருந்து பாடம் கேட்டீங்கன்னா இது அப்படியே உள்ள போகும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசமாக்கும், பக்தி பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஏதோ சொல்றாரு சுவாமி, ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதியிருக்கு, நானும் கேட்கிறேனே. இப்படி கேட்டோன்னா என்ன ஆகும்? என் கூட வந்து குருபாய்கள் படிச்சாங்க, ஒரு 50-60 பேர் பாடம் படிச்சோம், பிரஸ்தானத்திரையும். லாஸ்ட் பெஞ்சில் 2 பேர் இருப்பாங்க, சிவானந்தா கிருஷ்ணானந்தா. நல்ல பேர்ல சிவானந்தா கிருஷ்ணானந்தா. ரொம்ப சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் அவங்க பின்னாடி போய் உட்காருவேன், எங்கேயாவது லேட்டாக வரும்போது அவங்க பக்கத்தில் உட்காருவேன். என்ன ஜோக்கு போகும், ஒரு காலேஜில் வந்து லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்குமோ, ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சுவாமியும் சீரியஸாக பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க பின்னாடி இருக்கிற 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஜாலி ஜோக் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சாமிய இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வெளியில யாருக்கும் தெரியவே தெரியாது, 2 பேரும் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. கடைசியில என்ன ஆயிப்போச்சு, பாடம் படிச்சு சீரியஸா படிச்சவங்கெல்லாம் அதுல நல்லா ஃபிட் ஆகி அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இந்த 2 பேரும் என்ன ஆங்க அப்படின்னாங்கன்னா, பக்தியும் இல்லாம ஸ்ரத்தை பூர்ண பாடம் கேட்டாங்க. எல்லா பாடத்தையும் கேட்டு முடிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரத்தை இல்லாததுனால அந்த பாட்டம் என்ன ஆகி போச்சு, உள்ள போகவே இல்லை, அது வேலை செய்யவே இல்லாம போச்சு. அதனால அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணுனாங்க ஆனா அது என்ன ஆகி போச்சு, பொய்யா போச்சு. அதான் அசதித்யுச்சியதே. அது மாதிரி ஸ்ரத்தை இல்லாம பண்ற காரியம் அசத் என்று சொல்லப்படுகிறது. சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் ஒரு தோஷங்கள் எதுவும் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். ஃபுல் அட்டென்ஷன்ல பாடம்லாம் கேட்க முடியாது, எந்த ஒரு கர்மத்தை பண்ண முடியாது. ஒரு 10 நாள் பண்ணிட்டு இருப்போம், சரியா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மெதுவா ஒரு ஆலசியம் வரும், நமக்கு ஒரு உதாசீன பாவம் வரும், அதான் பண்ணிக்கிட்டே இருக்கமே. அந்த பண்ண ஒரு காரியத்தை பண்ண ஒரு அலட்சியம் வர ஆரம்பிச்சிடும் நம்மகிட்ட. அப்ப தோஷங்கள் வரும். இப்ப பாடம் கேட்கிறோம், பாடம் கேட்கும் போது ஃபுல் டைம் வந்து அவேர்னஸோட என்ன ஃபாலோ பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே போகும், தோஷங்கள்லாம் நடக்கும், எதையோ மனசு சிந்தனை பண்ணும். அப்போ ஒரு காரியம் நான் நல்லா தான் பண்ணுறேன், இருந்தாலும் அப்பப்போ தோஷங்களும் வந்துடுது சுவாமி. அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த புண்ணிய கர்மாவாக இருந்தாலும் தோஷங்கள் சம்பவிக்கும். அந்த தோஷங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தோஷங்கள் வரும். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு பாட்டம் அதுதான் ஆரம்பிக்குது. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்முதஹ. கீதால வந்து பாத்தீங்கன்னா 17வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுக்காக தான் சொல்லுது. நம்ம டெய்லி வந்து பாடம் படிச்சு முடிக்கும் போது என்ன பண்றோம்? ஓம் தத் சத் இது ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து இது பரபிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஒவ்வொரு பாட்டம் முடியும் போதும் நான் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றது. எப்ப பாடம் முடியும் போதும் இத சொல்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா 17:23 பகவத்கீதையில சொல்லுது. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதஹ பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதாः புரா. ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஓம் தத்து சத்து, இந்த 3 சப்தங்கள் இருக்கு. ஓம் தத்துன்றதும் ஈஸ்வரனை குறிக்கிறது, பிரம்மத்தை குறிக்கிறது. சத்துன்றதும் பிரம்மத்தை குறிக்கிறது. ஓம்காரமும் பிரம்மத்தை குறிக்கிறது. இந்த 3 சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா சச்சிதானந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயராக சொல்லப்பட்டிருக்கு. 3 பேரு, ஓம் தத்து சத்து. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா
ஆரம்பத்துல சிருஷ்டியோட ஆதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு இந்த 3 சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 வேள்விகளும் எல்லாமே படைக்கப்பட்டன. இதை வச்சுக்கிட்டு தான் படைக்கப்பட்டது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இந்த 3ம் பிரம்மத்தோட வாச்சகமா இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இது பகவத் வச்சனாத், இந்த பகவான் வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 23வது ஸ்லோகத்துல சொன்னதுனால என்னது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 விதமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறதுனால தேன அந்த பிரம்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா புறா தேன பிராமணாகா வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதாகா அப்படின்னு அங்க ஸ்லோகம் இருக்கு. அந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களும் இந்த வேதங்களும் கூடவே யஜ்ஞங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படைக்கப்பட்டன அந்த பிரம்மத்தினால. எதை சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 சப்தங்களை நினைக்கப்பட்டுதான். நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மா படைக்கும் போதே எப்படி படைச்சாருன்னு சொல்றோம், ஓம்னு சப்தம் சொல்லிதான் இந்த இந்த இதை வந்து படைச்சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஓம்ல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதங்கள் எல்லாம் தோன்றின, வேதங்கள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படைப்பு எல்லாம் கிரியேஷன் எல்லாம் செய்யப்பட்டது. அதனால ஆதியில உற்பத்தியான இந்த 3 சப்தங்கள் ஓம் தத்து சத்து, இதுதான் 3 நாமங்கள், இதுல இருந்து தான் எல்லாம் உற்பத்தி ஆயின. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது பகவத் வச்சனாத் என்ற இந்த பகவானோட வச்சனத்திலிருந்து ஸ்துதி நமஸ்காராதிக்கம், நீங்க எந்த ஸ்துதி பண்ணினாலும் எந்த நமஸ்காரம் பண்ணினாலும் கர்ம ஆசாத்விகம் விகுணமபி, நீங்க பண்ற கர்மம், நீங்க பண்ற ஸ்துதி, நீங்க பண்ற நமஸ்காரம், நீங்க பண்ற எந்த புண்ணிய கர்மாவா இருந்தாலும், இப்ப நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், இதெல்லாம் கூட தோஷங்கள் வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கர்மமானது அசாத்விகம். முக்கியமா சொல்லியாச்சு, சாத்விகமா இருக்கும் இல்லாமையும் போகும். ஏன்னா மத்தியானம் யாராவது தயிர் சாதம் சாப்பிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2:30 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க. இப்போ உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குன்னு வச்சுங்க, கிளாஸில் வந்து உட்கார்ந்தோன்னே மெதுவாக டும்னு இருக்கும், புத்தி ஸ்புரணமே இல்லாமல் தாமசத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா மெதுவாக சீக்கிரமாகவே சாப்பிட்ருக்கலாம், ஒரு 11:30 மணி 12 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஏதோ விவகாரம் இங்கே அங்கே போயிட்டு எங்கேயாவது மார்க்கெட் ஏதாவது போயிருப்பீங்க, போயிட்டு வந்து பரப்பரன்னு புத்தி என்ன பண்ணும், ரஜோ குணத்தில் வந்து சஞ்சலமாக இருக்கும். ஐயோ சாமி ஆயிடுச்சு, டைம் ஆச்சுன்னு வந்து வேகமாக வந்து 4 மணிக்கு கிளாஸில் உள்ள என்ட்ரு ஆயிருப்பீங்க. மனசு எப்படி இருக்கும், சஞ்சலமாக வந்து ரஜோ குணத்தில் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தாமசமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரஜோகுணத்தினால மனச்சஞ்சலமா இருக்கலாம். அதனால தான் இங்க சொல்லுது அசாத்விகம், கூடவே என்னது விகுணமபி. இப்ப பண்ற அந்த புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கலாம், குணங்கள் இல்லாமல் இருக்கலாம், கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம், பக்தி குறைபாடு இருக்கலாம், ஸ்ரத்தையில குறைபாடு இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா விகுணமபி ஸ்ரத்தா பூர்வகம் பிரம்மனோ அபிதான திரய பிரயோகேன. அப்ப என்ன பண்ண போறோம், நமக்கு தெரியுது ஐயோ என்னடா இது சுவாமி வந்து இவ்வளவு சீரியஸா பாடம் எடுக்கிறார், வேதாந்தத்துல இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு விசாரம், நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கே, ஸ்புரணமே இல்லையே, சஞ்சலமா இருக்கே, பகவானை நினைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு குறுகுறுப்பு வர முடிக்கும் போது என்ன பண்றோம், மெதுவா ஒரு கில்ட்டி வருது, ஐயோ என்னடா பண்றது, இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும், பிரம்மனோ அபிதான திரைய பிரயோகேன. பிரம்மத்துக்கு வந்து 3 அபிதானங்கள் இருக்கு. என்ன அபிதானம்னா பேர், ஓம் தத்து சத்து. இந்த 3தோட பிரயோகத்தை பண்ணும்போது சகுணம் சாத்விகம் சம்பாதிதம் பவதி. அது என்ன ஆயிடுது, நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் சாத்விகமானதாகவும் நல்ல குணத்தை உடையதாகவும், குணமில்லாம இருந்தது நல்ல குணத்தை உடையதாகவும் சாத்விகமானதாகவும் இந்த கர்மா என்ன ஆயிடுது, பூரணமான பலன் கொடுப்பதாக ஆகிவிடுகிறது. அப்ப எந்த கர்மா பண்ணி முடிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், நான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத்துன்னு எங்க இருக்கும் போதும் பண்றது. எப்போ நாராயண ஸ்மரணம், நாராயண நாராயண நாராயணா, ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத், இல்லைன்னா ஓம் ஓம் ஓம், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த கர்மா பரிபூரணத்தை அடைகின்றது. முடிச்சு போச்சு. வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஏதாவது யஜ்ஞ யாகங்கள் பண்றோம் அப்படின்னா லலிதா திருஷத்தியை வந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்து பாடம் படிக்கிறது அப்படின்னு. எந்த கர்மா பண்ணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மா வைதிக கர்மா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபயர் ரிச்சுவல் இருக்கு,
ஃபயர் ரிச்சுவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சமித்தளம் பயன்படுத்துகிறோம். சமித்தளம் வந்து எறும்பு இருக்கலாம், பூச்சிகள் இருக்கலாம். இந்த பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச்சில் பட்டிருக்கலாம். ஏதாவது பட்சிகளோ இல்லை ஏதாவது அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அணில் மாதிரி இருக்கிறதெல்லாம் எச்சி பண்ணியிருக்கலாம். அந்த புஷ்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பட்சிகள் உட்கார்ந்து இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு கவனக்குறைவுனால நம்ம பயன்படுத்துகிற திரவியங்களில் என்ன இருக்கும், தோஷங்கள் இருக்கலாம். இதெல்லாம் இல்லை மந்திர பிரயோகத்தில் தோஷம் இருக்கலாம். இதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூர்த்தி ஸ்தவம்னே பேர். திரிஷதிக்கு பேர், லலிதா திரிஷதிக்கு. ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அந்த ஹோமங்கள் எல்லாம் பூர்த்தி ஆனோன்னு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். திரிஷதியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன ஆகுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் பரிபூர்ணமாயிடும். இது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பூர்ணஸ்தவம்னே பேர். பூர்ணம் பண்ற அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி, அது திரிஷதி. அதே மாதிரி எல்லா கர்மங்களும் அந்த திரிஷத்தியை படிக்கும் போதும் நாங்கள் என்ன பண்ணுவோம், திரிஷத்திலேயே தோஷம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, மற்றதெல்லாம் தோஷம் போக்குறதுக்கு திரிஷத்தியை படிப்பீங்க. திரிஷத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாமத்தெல்லாம் தப்பா சொல்லியிருக்கோம், இல்லை பிரயோகம் பண்ணுறது தப்பா இருக்கு, ஏதோ ஆயிருக்கு அப்படின்னா திரிஷத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் தத் சத்து அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா திரிஷத்தியில இருக்கிற தோஷங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆயிடும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாவனம் பண்ணக்கூடியதையே பாவனம் பண்ணக்கூடியது இந்த 3 நாமங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆச்சரியர் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் முக்கியமானதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா. என்ன பண்ணணும் சுவாமி? ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா அர்ச்சன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவ்யம் போட்டார். என்ன பண்ணணும்? எனக்கு புரியுது, புரிஞ்சுக்கிட்டு போங்க, யாருக்கு என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வேதாந்தத்துல ஒரு சின்ன ஒரு பியூட்டி இருக்கு, என்ன தெரியுங்களா? இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு? புத்தியில. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கான், சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில விழுது. தனித்தனியா எல்லா ஜலபாத்திரத்திலையும் தனித்தனியா ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. இதே மாதிரி ஒவ்வொரு புத்திக்குள்ளாரையும் சர்வாத்மாவா இருக்கிற அந்த சச்சிதானந்த சுரூபமா இருக்கிற பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் உள்ள விழுது. உள்ள விழுந்தோன புத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். புத்தி நினைச்சுக்குது வேதாந்தம் படிக்க படிக்க எனக்கு தான் தெரியுமே, அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி நினைக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த புத்திக்கு தெரியவே தெரியாது, இந்த புத்திக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒன்று இருக்கு, நான் அந்த ஒரிஜினலோட ஐக்கியம் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. தெரியாம என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதான் போதுமே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய புத்திமான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுட்டாங்க. எதுக்கு பக்தினே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு, யாருக்குமே பக்தி என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. மாண்டூக்கியத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தியை பத்தி பேசும்போது முக்கியமான வச்சனம் ஏச சர்வேஸ்வரஹா ஏஷ யோனிஹி அப்படின்னு ஒரு சப்தம். இந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோமே யாரு அப்படின்னு கேட்டினா, காரண சரீரத்தோட அபிமானிக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டினா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கமே அதான் காரண சரீரம்னு பேரு. வேக்கப்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இருக்கு, புரிதல் இருக்கு, நான் இருக்கேன், வேதாந்தம்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல். அதுலதான் யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நள்ளிரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. திருவாச்சகத்துல சொல்ற நள்ளிரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அந்த இருட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார், பரமேஸ்வரன். பார்வதியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா காரண சரீரமா அந்த இடத்துல இருக்கார். அந்தர்யாமி அப்படின்னு பேரு, அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு பேரு, பிளாக் ஹோல். அது நீங்க என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சா போதும்னு எவ்வளவுதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்ப கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. கீதால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் இது. அப்போ இந்த பிளாக் ஹோலுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்கா,
சுவாமி இருக்கார், நான் இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு. கூட யார் இருக்கா அப்படின்னா பிராண தத்துவம் இருக்கு. அப்ப இந்த 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 கான்செப்டுக்கு என்ன பேரு அப்படின்னா, இந்த மூணுமா இருக்கிற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பேர். மகாரம், ஓங்காரத்தோட மகாரம். அப்ப பக்தி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க புத்தியில புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு மண்ணாங்கட்டி பக்தியும் தேவையில்லை. ஈஸ்வரன் தூக்கி ஓரமா போடுங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூ வேதாந்திஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க. இந்த ஞானத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. பகவான் ஒரு ரமணனோட வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானியார் அப்படின்ற இதை வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த நானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி புண்ணாக்கு தேவையில்லை. பக்தின்ற புண்ணாக்கு கொஞ்சமும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாங்கிய பிலாசபி. சாங்கிய பிலாசபியில ஈஸ்வரன் இல்லை. ஏன் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா, நான் என்னை அடையறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. நீங்க வந்து கண்ண மூடி உட்கார்ந்து உள்ள இன்ட்ரோவெர்ட்டா போனீங்கன்னா, போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கிடைச்சிடும். பக்தியே தெரியாத, பக்தியே இல்லாத ஒரு முட்டாளும் கூட, மூர்க்கனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். ஒரு யோகா அபியாசத்தினாலேயோ இல்ல வந்து ஒரு மெடிடேஷன் மெத்தட்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடலாம். அதுக்கு பக்தி சொல்லவே இல்லைங்க. பக்தி எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பிளாக் ஹோலை தாண்டி, காரண சரீரத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிர்குண நிராகாரம், ஒரிஜினல் பிம்பம், சர்வ வியாபகம். அந்த சர்வ வியாபகமா இருக்கிறத அடையறதுக்கு இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸுக்கு சாமர்த்தியம் இல்லை சுவாமி. இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸுக்கும் இந்த சர்வாத்மாவா இருக்கிறவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்ற, இந்த மாயான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி நடுவுல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடத்தலுக்கு அரிது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, பகவானையே பிடிக்கணும். மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்னையே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ. என்ன சரணாகதி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? சதா காலமும் அந்த திரஷ்டாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. திரஷ்டாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உள்ள திரும்பி வந்து இந்த மனசு என்ன பண்ணணும்? வெளியில இருக்கிறத பார்க்காம உள்ள இருக்கிற அந்த நான் 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 சொல்லக்கூடியதை பார்க்க 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 அந்த நான் மெதுவா மெதுவா சரணாகதி பண்ண, அதுதான் ஈஸ்வரன், உள்ள இருக்கிற ஆத்மா தான் ஈஸ்வரன் அப்படின்னு நல்லா பாவிக்க 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 அந்த இண்டிவிஜுவல் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவனுடைய அருள்னால, அனுகிரகத்தினால அதுதான் டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு பாவத்தை உண்டு பண்ணும், அனுகிரகம் பண்ணும். அப்ப தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. தன்னை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், சர்வாத்மாவா ஆகிறதுக்காகத்தான் பக்தி வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். அப்ப அந்த பக்தியை எப்படி பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது இங்க, ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா. ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி தியானம் பண்ணணும்? விஷ்ணு என்று தியானம் செய்ய வேண்டும். ஆத்மாவா யார் இருக்கா? ஆத்மாவா இருக்கிற விஷ்ணு. அகமாத்மா குடாகேஷக சர்வபூதாசயஸ்திதஹ, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன். கீதால வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 23 நினைக்கிறேன், 9:23 நினைக்கிறேன். அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா தியானம் பண்ணணும். பகவான் தான் உள்ளுக்குள்ளார என்னவா இருக்கார்? ஆத்மாவா இருக்கார். அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச, பகவத்கீதையில சொல்றார், நான் தான் ஜீவராசிகளுடைய ஆதியாவும் இருக்கேன், ஜீவராசிகளோட மத்தியமும் ஜீவனமாவும் இருக்கேன், நான் தான் அந்தமாவும் இருக்கேன். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனா நான் தான் இருக்கேன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே ஆத்மாவா நான் நான் இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆத்மானம் தன்னை விஷ்ணும் தியாத்வா, தானா இருக்கிற அந்த விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அப்ப வந்து உள்ளுக்குள்ளார வந்து பகவானை வந்து பாத்தீங்கன்னா வெளியில மூர்த்தத்தை பார்க்கணும். ஆனா அந்த மூர்த்தத்துக்கான ஆள் எங்க இருக்கார்? வெளியில சங்கு சக்கர கதாதாரியா ஒரு போட்டோவோ ஒரு விக்கிரகமோ வச்சுக்கலாம், ஒரு கான்சென்ட்ரேஷன் உண்டாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் தான் எனக்குள்ளார என்னவா இருக்கார்? நிர்குண நிராகாரமா நான் நான் சொல்றவரா இருக்கார் அப்படின்னு அந்த விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மாவாக தியானம் செஞ்சு, அப்ப வெளியில அதுக்கு தியானம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை எப்படி பண்ண முடியும்? உள்ள அர்ச்சனை ஆராதனை பண்ண முடியுமா? நிர்குண நிராகாரம், அது ஆப்ஜெக்ட் இல்லை. அடுத்த நாளைக்கே கீதால வரப்போகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வியக்தம் இல்லை, வெளிப்பட்டவர் இல்லை, அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வெளியில அவரா பாவிச்சு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கோம்ல, அந்த விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை
ஸ்துதி நமஸ்காராதி. அந்த வெளியில இருக்கிற விக்கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அர்ச்சனம் பண்றோம். ஆனா பாவம் எப்படி இருக்கணும்? இந்த மூர்த்தத்துல இருக்கிற பர்சன் எங்க இருக்கார்? எனக்குள்ளார ஒரிஜினல் கான்சியஸ்னஸா சர்வ வியாபகமா எல்லா ஜீவராசிகள்லையும் எல்லாத்தையும் வியாபிச்சு அந்த பகவான் இருக்கார். எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கிறவர் தான் இந்த விக்கிரகத்துல நான் வச்சு ஆராதனை பண்றதுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்காரு இந்த ரூபமா. அப்ப நமக்கு பிடிக்க முடியல, குழந்தையா இருக்கும், அந்த நிர்குணத்தை பிடிக்க முடியாததுனால சகுணமா ஒரு ரூபத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு புரிதலோட என்ன பண்ணணும்? அர்ச்சனையை பண்ண வேண்டும், ஸ்துதி பண்ணணும், நமஸ்காரம் விழுந்து விழுந்து. எதுக்காக நமஸ்காரம் பண்ணணும்? சுவாமி என்னால் தாண்டி போக முடியல சுவாமி, உன்னோட மாயையை பாத்தீங்கன்னா கடந்து போக முடியல, அதனால நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இந்த தேகாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயையை கடந்து போறதுக்காக நான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இல்லை, நான் ஒரிஜினலா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு எனக்கு புரிய வைக்கணும் சுவாமி அப்படின்னு சின்னதா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமஸ்காரம், ஸ்துதி, அர்ச்சனம், பூஜனம் எல்லாத்தையும் கர்த்தவ்யம் சொல்லியாச்சு, செய்ய வேண்டும். படிக்கிறது வேதாந்தமா பக்தி சாஸ்திரமா? பக்தி இல்லையா? அப்போ இதுல பக்தியா? இது இப்ப ஞானம் இல்லையா? அதுல பக்திக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நான் வேற விஷ்ணு வேறன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோக்கல்ல இருக்க பக்தி, லோக்கல் பக்தி. அதே பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான் எல்லாமா இருக்காருன்னு நீங்க பக்தி பண்ணினீங்கன்னா அந்த பக்தி தான் வேதாந்தம். ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், எல்லாமா அவர் தான் இருக்கார், சர்வ வியாபகமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு நீங்க அங்க பக்தியை பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி விஸ்தார ரூபத்துல பாத்தீங்கன்னா அது ஞானம் ஆயிடுது. அப்ப இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா பக்தி கிரந்தமும் இல்ல ஞான கிரந்தமும் ரெண்டும் சேர்ந்தது. பக்தியும் ஞானமும் பாத்தீங்கன்னா யோகமும் பக்தியும் ஞானமும் சின்ன பசங்க தான் வேற வேறன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற பாவனை பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே பாவனை தான். சின்னதா பண்ணும்போது சின்ன பிராக்டிஸ் பண்றோம், அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணும்போது அது பரிபூர்ண ஞானம் ஆயிடுது. எல்லாம் ஈஸ்வரன் தான் தெரிஞ்சதுன்னா ஈஷாவாசியம் இதம் சொல்லுவோம், ஞானம் ஆயிடும். அதுக்கான பிராக்டிஸ் தான் பக்தி. ஞானத்தை அடையிறதுக்காக நம்ம விஸ்தாரம் பண்றோமே நம்ம பாவனைய, அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். அப்ப பக்தி பாவம் இல்லாம உங்களுடைய பாவத்தை சர்வம் ஈஸ்வரமயம் அப்படின்றதுக்கு என்ன பண்ண முடியாது? கல்டிவேட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஆனா என்னன்னா பிரதீக உபாசனையோட நின்னுட்டீங்க அப்படின்னா அது லிமிட் பக்தி ஆயிடுது. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பக்தியினால இதை அடைய முடியாது, லிமிட் பக்தியினால அடைய முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப பக்தியை என்ன பண்ணணும்? நல்லா விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போகணும். சர்வமா பகவான் இருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி நான் வேற அவர் வேற அப்படின்னு நம்ம பாவிக்கிறோமே, அதையும் நிப்பாட்டிட்டு அவர்தான் எனக்குள்ளார இருக்கார், அந்த உள்ள இருந்துகிட்டு அவர்தான் அவருக்கே பூஜை பண்ணிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஞானமா பரிணமிச்சிருக்கு. அடிச்சா வரப்போகுது. கீதால பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற எல்லாமே ஸ்லோகங்களா வரப்போகுது. இதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? ஆத்மானம் விஷ்ணும் தியாத்வா, ஆத்மாவா இருக்கிற விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு வெளியில இருக்க மூர்த்தத்துக்கு அர்ச்சனை பண்ணணும், ஸ்துதி பண்ணணும், நமஸ்காரம் முதலியவைகள் அவசியம் செய்ய வேண்டும். கர்த்தவியம்னா டியூட்டி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சரி, இது பண்ணும்போது ஒரு முக்கியமானது இருக்கு. ஸ்லோகம் ஆச்சாரிய சொல்ற, நா விஷ்ணு கீர்த்தயேத் விஷ்ணும், நா விஷ்ணுர் விஷ்ணும் அர்ச்சயேத், நா விஷ்ணு சம்ஸ்மரேத் விஷ்ணும், நா விஷ்ணுர் விஷ்ணு ஆப்னுயாத். அற்புதமானது. விஷ்ணு ஆப்னு இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்களுக்கு நூ விட்டு போயிருக்கு. விஷ்ணு ஆப்னுயாத். இதுலயும் தமிழ்லயும் பாருங்க விஷ்ணு ஆப்னயாத் இருக்கு, ஆப்னுயாத் இருக்கணும். விஷ்ணு ஆப்னுயாத் நூ போட்டுக்கணும், ஆப்னுயாத். என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்தூலமான அர்த்தத்தை எழுதியிருக்கேன். ஸ்தூலமான அர்த்தத்தை பாத்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஆனா வாஸ்தவ அர்த்தம் இப்ப நான் சொல்ற பொழுது வாஸ்தவ அர்த்தம். யாராவது அதுக்கு மேல இருக்கிறத மீனிங் எழுதிக்கங்க. நா விஷ்ணுர் கீர்த்தயேத் விஷ்ணும். ஒரு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன்.
நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், வேதாந்திகள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறேன் அப்படின்வாங்க. பார்த்தா ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீபம் கூட போட மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துக்கிட்டு சாதாரணமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி விட்டுறது. விஷ்ணு நாமம் இருக்காது, விஷ்ணு விக்கிரகம் இருக்காது, ஒரு ஆஃபரிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து எங்கள் ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இனிஷியேட் பண்ணும்போது என்னோட ஆச்சாரியார் சொன்னார், எப்போவுமே என்ன பண்ணணும், காலையிலையோ சாயந்தரத்துலேயோ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும். சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையாக ஒரு தீபத்தை போட்டு நித்திய ஜபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நித்திய ஜபம் 3 விஷயம் சொல்லுவார். என்னது? பூஜா இருக்கணும், அப்புறம் ஸ்தோத்திர பாட்டம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜபம் இருக்கணும், அதுக்கப்புறம் தியானம் இருக்கணும். இந்த 4ம் ஒரு இதுக்கு அங்கம் எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜையை பண்ணி முடிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிடுவோம். நித்திய சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சு நித்திய கர்மா முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை பண்ணுறது. ஒரு விக்கிரகம் வச்சு தான் அபிஷேக ஆராதனை பண்ணுவீங்க. ஒரு சால கிராமமோ இல்லை ஒரு சிவலிங்கமோ வச்சு பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு ஆரத்தியும் காட்டிடுறது. காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணினீங்கன்னா அது பூரணமாக ஆயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கிரகம் இல்லை, ஃபோட்டோ இல்லை, எப்படி கல்டிவேட் பண்ணுவீங்க? கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நடுவில்? அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாகும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூல அர்த்தத்தில் எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, இவ்விக்கிரகம் இல்லாமல் இல்லை ஒரு சித்திரம் இல்லாமல் ஒரு ஆலம்பனம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பூஜா அர்ச்சனை ஸ்துதி நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கோயிலில் தானே போய் பண்ணுறோம், எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கோமா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு முன்னாடி டெய்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுறேன், மலையையும் கோபுரத்தையும். அப்போ எதற்கு ஒரு மலை ஒரு கோபுரம் இருக்கா? டெய்லி வந்து பூத்த நாராயணர் போய் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி 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 சுவாமின்னு நமஸ்காரம் பண்ணுறேன், சுற்றி வரேன், அர்ச்சனை பண்ணுறேன், பூஜனை பண்ணுறேன். அவரை குறித்து எல்லாம் ஆலம்பனத்துக்கு ஒன்று இருக்கா? அப்போ ஆலம்பனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து இந்த மனசு உன்னை பற்றி கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகமோ ஒரு சித்திரமோ இல்லை ஒரு கோயிலோ ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்க வேண்டும். இது பிகினர்ஸ்க்கு. அப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, நா விஷ்ணு கீர்த்தயேத் விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு பகவானோட ரூபமோ விஷ்ணு பகவானோட விக்கிரகமோ ஏதோ ஒரு ஆலம்பனம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை என்ன பண்ணக்கூடாது, கீர்த்தனை செய்யக்கூடாது. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டல நம்ம இவரு சொல்றாருல, கோவிந்தபுரத்தில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டுரங்க பஜனமோ ஏதோ பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் எல்லாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பின்பக்கம் அந்த பாண்டுரங்கனோட விக்கிரகத்தையோ ஆராதனையை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, முறைய பாரம்பரியத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபமா வச்சு என்ன பண்ணணும், விஷ்ணு இல்லாமல் சங்கீர்த்தனம் பஜனை நாமஸ்துதி எதையுமே செய்யக்கூடாது ஒன்று. அதே மாதிரி நான் விஷ்ணு அர்ச்சையேது, விஷ்ணு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு ஒண்ணுமே விக்கிரகம் இல்லாம ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லாம ஒரு சித்திரம் இல்லாம ஒரு போட்டோ இல்லாம நீங்க பாட்டுக்கு எங்க போய் பண்ணுவீங்க? விஷ்ணு தான் சர்வ வியாபகமாச்சே சுவாமி, நம்மளாம் சொல்லுவோம் விஷ்ணு தான் சர்வ வியாபகமாச்சே அப்படின்ட்டு வானத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அர்ச்சனை பண்ணலாமா? ஆலம்பனத்துக்கு தாங்க பண்றோம். அதனால விஷ்ணுவோட ரூபம் வச்சுக்கிட்டு ஒரு சித்திரம் ஒரு போட்டோவை வச்சு ஒரு விக்கிரகத்தை வச்சுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் விஷ்ணு ஸ்மரேத் விஷ்ணு என்ன பண்ணணும், விஷ்ணுவை ஸ்மரிக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே 2 நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவேன், பகவானே நான் இப்படி பார்க்குற மாதிரியே கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரு ஃபோட்டோவை மாற்றி வச்சுருக்கேன். எதுக்காக? இந்த பக்கம் வந்து குரு தட்சிணாமூர்த்தி என்னோட குருநாதர் என்னோட ஆச்சாரியார், அப்புறம் வியாசர், இந்த பக்கம் சங்கரர், இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் சிவபெருமான் இருக்கார், எல்லா இதுவும் வச்சிருக்கேன். எதுக்கு சாமி? நீங்க வேதாந்தி தானே சாமி, சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம் தானே சாமி, எதுக்கு சாமி இத்தனை சித்திரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்மரணம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஆலம்பனம். இந்த மனசு வினா நாமரூபம் இல்லாமல் ஸ்மரிக்க முடியாது. நிர்குண நிராகாரத்தை சர்வ வியாபகமான தத்துவத்தை உங்களால் ஸ்மரிக்க முடியாது மனசுல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷ்ணுவோட சித்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அவரை பார்த்து பகவானே மனசு வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபத்தை ஈஸியா பிடிச்சிக்குது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமரூபத்தோட இருக்கார். ஆனா வாஸ்தவத்துல என்னது அவரு நாமரூபம், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கார். இத புரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தை வச்சுக்கிட்டு தான் விஷ்ணுவை ஸ்மரிக்க வேண்டும். அதான் சொல்லுது, நாமரூபமா இருக்கிற விஷ்ணு இல்லாமல் ஸ்மரணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி விஷ்ணுர் விஷ்ணு மாப்னுயாத். நீங்க எந்த நாமரூபத்தை வந்து விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றீங்களோ அதுக்காக தானே வந்து வைஷ்ணவத்துல வந்து இத்தனை கோயில்கள் இருக்கே. யோசிச்சு பாருங்க, கிடந்த பெருமாள் என்ன அற்புதமா படுத்து கிடக்கிறாரு. ரங்கநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன கோயில் இங்கே என் பக்கத்துலயே வந்து ஆதி திருவரங்கம்னு ஒண்ணு இருக்கு, நல்லா பெரிய ரங்கநாதர். இதுக்கு போனீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் போனீங்கன்னா எப்ப மூணு இதா பார்க்கணும், பெரிய அரங்கநாதர் படுத்திருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலம். நான் திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டு அனுகிரகம் பண்றார், கிடந்த கோலம் படுத்துக்கிட்டு அனுகிரகம் பண்றார். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றாரே. இன்னைக்கு புத்தி இல்லாமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்தெல்லாம் ஆராதனை எல்லாம் வச்சிருக்கு. ஏன் ஸ்மரிக்க வேண்டியதான? கோயிலெல்லாம் மூடிடுவோம், எல்லா கோயில்களையும் அம்பலத்தையும் என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். விஷ்ணு பகவான் எங்க இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். அர்ச்சனை பண்ணுங்க, எங்க பண்ணுவீங்க அர்ச்சனை? பூஜை பண்ணுங்க, எங்க பண்ணுவீங்க பூஜை? எங்க வந்து சங்கீர்த்தனம் பண்ணணும்? பூஜையே சங்கீர்த்தனம் என்னாகும்? ஒரு ஆலம்பனம் இல்லை அப்படின்னா மெதுவா என்ன ஆயிடும், இல்லாமல் போய்விடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் இதுக்காக தான், மூர்த்தி தியானங்கள் எல்லாம் இதுக்காக தான், மூர்த்தியோட அர்ச்சனை இதுக்காக தான், நல்ல பிடிப்போட இருக்கிறது. இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், வேஸ்டா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தோடு இருந்த ஆரம்பத்துல பண்ணி அவன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவையே அடைகின்றான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா இருக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வச்சனம் இருக்கு, சாந்தோக்கியம் பிருகதாரண்யத்துல சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம் தான் பார்த்தாங்க வைதிக காலத்துல. இப்ப இருக்கிற கோயில்கள் இல்லை, இப்ப இருக்கிற மூர்த்தங்கள்லாம் பின்னாடி பௌராணிக காலம்னு ஒண்ணு இருக்கு, வேத காலம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பௌராணிக காலம்னு ஒண்ணு. பகவான் வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல இருக்கும்போது, வைதிக காலத்துல இருக்கும்போது வெறும் தத்துவம் பிராணன், அவர் தான் அந்த பிராணன் தான் விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உள்ள இருக்க அந்தர்யாமி தான் வந்து ஈஸ்வரன் அப்படின்னு உபாசனை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. புத்தி சக்தி கம்மியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இவங்களுக்கு உள்ள இருக்கிற தத்துவத்தை பிடிக்க முடியல அப்படின்னு பகவான் வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா 18 புராணங்கள்ல என்ன பண்ணார், விஷ்ணுக்கான ரூபங்கள் எல்லாம் பாகவதத்திலேயே ரூபங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த மாதிரியான ரூபங்கள்ல ஈஸ்வரனை உபாசனை பண்ணணும் அப்படின்னு. அப்ப பின்னாடி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 வருஷத்துலதான் இவ்வளோ விஸ்தாரமா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த 5000 வருஷத்துக்குள்ள கலியுகத்துலதான், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இருந்து பார்க்கும்போது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் வைதிக ஸ்லோகமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு கீர்த்தையேத் விஷ்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவாக ஆகாமல் விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனை செய்யக்கூடாது, விஷ்ணுவா ஆகாம விஷ்ணுவை கீர்த்தனம் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு நியாசங்கள்லாம் சொல்லி தர போறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நியாசம்லாம் விட்டு போயிருக்கு. ஒரு நாள் லீவு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட நியாசங்கள் அப்படின்னு பேர். இந்த நியாசங்கள் எதுக்கு அப்படின்னா, ரிஷியாதி நியாசம், அங்க கரண்யாசம், அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாசங்கள்லாம் இருக்கு. இந்த நியாசங்கள்லாம் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவோ பூத்வா தேவான் எஜேத, ஒரு விதி வாக்கியம் மேல எழுதிங்க, தேவோ பூத்வா தேவான் எஜேத, இதான் விதி வாக்கியம். தேவதையா ஆகி தேவதையை பூஜை செய்ய வேண்டும். தேவோ பூத்வா தேவான் யஜேத விதி, தேவோ பூத்வா தேவான் யஜேத. வைதிகத்துல இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க நல்லா. இந்த இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா லகுன்யாசம் மகன்யாசம் அப்படின்னு சிவபெருமானுக்கு வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நித்தியம் வந்து படிக்கும் போது லகுன்யாசம் பண்ணிட்டு தான் பண்ணுறது. ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா
லகுன்யாசம். விஸ்தாரமா பூஜை பண்ணணும்னா மகன்யாசம் பண்றது. நான் இப்ப மகன்யாசம் பண்றதெல்லாம் விட்டுட்டேன், வருஷங்களாச்சு. லகுன்யாசம் பண்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த லகுன்யாசமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, சிவ பூஜை பண்றேன்னு வச்சுங்க. சிவ பூஜையை பண்ணும் போது சிவபெருமானை தூக்கி என் மேல முதல்ல ஆவாகனம் பண்ணிக்கிறது. என் மேல ஆவாகனம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தன்னை சிவமா பாவிச்சு உள்ளுக்குள்ளா இருக்க அந்தராத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளா இருக்க பிராண தத்துவம் இருக்குல்ல, இந்த பிராண தத்துவத்தை எடுத்து சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா பண்ணி பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப அந்த சிலைக்கு அந்த சிவலிங்கத்துக்கு யார் உயிர் கொடுக்குறா? உங்க ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சிவனை தான் நீங்க வெளியில எடுத்து வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முதல்ல தன்னை சிவமா பாவிக்கிறது, அதுக்கப்புறம்தான் சிவலிங்கத்துக்கு பூஜையானது செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு பண்றீங்கன்னா தன்னை முதல்ல விஷ்ணுவா பாவிக்கணும். எந்த தேவதையை நீங்க உபாசனை பண்றதா இருந்தாலும் முதல்ல தேவோ பூத்வா, தேவதையாக ஆகிவிட்டு முதல்ல தேவதையா ஆகுங்க, பாவிங்க. நான் தான் அந்த ஈஸ்வரனா இருக்கேன், அந்த விஷ்ணுவா இருக்கேன், சிவனா இருக்கேன் அப்படின்னு பாவிச்சு அந்த தேவபாவத்துல இருந்துட்டு தான் வெளியில இருக்கிற சிவலிங்கமோ இல்ல சாலக்கிராமமோ இல்ல ஒரு சிலைக்கோ நீங்கள் அர்ச்சனை பூஜனை பண்ண வேண்டும். அப்ப முதல் ஸ்டெப் என்னது? நான் விஷ்ணு கீர்த்த ஏத் விஷ்ணு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால என்ன பண்ண போறோம்? கீர்த்தனம் பண்ண போறோம். அப்ப கீர்த்தனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நியாசம் வந்துடும். அந்த நியாசங்கள் எதுக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கங்க. நியாசங்கள் எதுக்கு அப்படின்னா தேவோ பூத்வா, முதல்ல தேவதா பாவத்துக்கு நமக்கு வர்றதுக்காக தான் நியாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் விஸ்தாரமா சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவோபாவத்துக்கு வந்ததுக்கு பிறகு தேவத்தை, இது ஒண்ணு. சரி, இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன சுவாமி அப்படின்னு நான் சொல்லுது, தேவோ பூத்வா தேவான் அப்யேதி. ரெண்டாவது வச்சனம் வந்து தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி. பலன் இது. லாஸ்ட் வச்சனம் இருக்குல்ல இந்த இடத்துல, நான் விஷ்ணு ஆப்னியாத் இருக்கேன், அதுக்கு தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி. தேவதையாகி தேவதை பாவத்தை அடைந்து தேவதையை அடைகின்றான். தேவதா ரூபத்துல நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, நான் அந்த விஷ்ணுவா தான் இருக்கேன் அப்படின்னு பாவிச்சு 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 பூஜை பண்றீங்க. இப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க 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 மெதுவா 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாயுஜ்ய பதவி, தேவபாவத்தையே உங்களுக்கு உண்டாகிவிடும். இறந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? அந்த பகவானோட, விஷ்ணு பகவானோ இல்ல சிவபெருமானோ அவரோட சாயுஜ்ய பதவியை அடைவீர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வைதிகத்துல இருக்கிறது. ஆனா முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்திரத்தையோ ஒரு போட்டோவையோ ஒரு விக்கிரகத்தையோ வச்சு குருநாதர்கள் சொல்லித்தர மாதிரி முதல்ல பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாவனம் பண்றதுக்கான சாமர்த்தியம் மெதுவா மெதுவா கல்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வச்சனம் பாருங்க, நம்ம இதுல ஆத்மானம் விஷ்ணு தியாத்வா சொன்னுச்சா. இதுக்கு முந்தின ஸ்லோகம் பாருங்க, ஆத்மானம் விஷ்ணு தியாத்வா, தன்னை என்ன பண்ணணும்? விஷ்ணுவா தியானம் பண்ணி. அப்ப தன்னை விஷ்ணுவா தியானம் பண்ணிட்டு தான் பிறகுதான் ஸ்துதி, நமஸ்காரம், அர்ச்சனம், பூஜனம் இதெல்லாம் பண்ண வேண்டும். தான் வேற இது வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே அவித்யா சூத்திரம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. யாரெல்லாம் பகவான் வேற நான் வேற அப்படின்னு பண்றானோ அவனெல்லாம் யாரு அப்படின்னா தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸா ஆயிடுவான் அப்படின்னு நான் ஒரு விதி சொல்லியிருக்கேன்ல. அசவன்யோ அகமன்யோ, நான் வேற அவர் வேற அப்படின்னு யாரெல்லாம் பண்றானோ, யோ யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே. பிருகதாரண்யத்துல 1:4:10 ஒரு மந்திரம் இருக்கு. 1:4:10 பிருகதாரண்யத்துல. எப்பவுமே இந்த தப்பை பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போறீங்க, இனிமே கோயிலுக்கு போகும்போது விஷ்ணு பகவான் எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பார், இல்ல சிவபெருமான் சிவலிங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அம்பாலோட எல்லாம் இருப்பார்.
அப்ப எந்த மூர்த்தத்தை பார்க்கும் போதும் நான் வேற இந்த சுவாமி வேறன்னு பாவிச்சு என்ன பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஸ்துதி பண்ணக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. அப்ப முதல்லயே உள்ள போகும் போதே மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும், நான் உள்ள இருக்கிற சுவாமி யாரு, எனக்குள்ளார அவர் தான் நானா இருக்கார். எனக்குள்ளார நான் விஷ்ணுகிட்ட போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான் என்னுடைய பிராணன், நீதான் உள்ள அந்தர்யாமியா இருக்க, நீதான் என்னுடைய பிராணன், என்னுடைய புத்தி, நீதான் என்னுடைய மனசு, நீதான் என்னுடைய வாக்கு, என்னோடதுன்னு ஒண்ணும் இல்லை, நீதான் என்னோடது எல்லாம் அப்படின்னு பாவிச்சுதான் ஒரு நமஸ்காரத்தையும் ஒரு எல்லாத்தையும் பண்றது. அப்ப தேவதையை யாரு வேறா பார்க்கிறானோ, வேறா பார்க்கறது எப்பவுமே பாசிட்டிவ் சொன்ன நெகட்டிவ் சொல்லணும்ல, அதான் பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிறது. யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, எவர்கள் தனக்கு அந்நியமாக தேவதைகளை உபாசிக்கின்றார்களோ, அந்யோ அசௌ அந்யோ அகமஸ்மீதி, நான் வேற, அந்யோ அசௌ அந்த தேவதை வேறானவர், நான் அவருக்கு வேறானவன் அப்படின்னு பேதபாவத்துல பாத்தீங்கன்னா யாரு உபாசனை செய்கிறார்களோ, நசவேத அவன் உள்ளதை அறியவில்லை. அவெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா பின்னாடி வரப்போகுது. இங்க கீதா இதுல விஷ்ணு சாஸ்திரம் நம்ம சொல்ல போற. பாவம் அல்ப மேதசாம், கீதால சொன்னார்ல, அல்ப புத்தி, தெரியல அவனுக்கு பாவம். உள்ள இருக்கிற தத்துவம் தான் வெளியில நமக்கு அனுகிரகத்துக்காக நாம ரூபத்தை தாரணம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியல, புத்தி கம்மியா இருக்கு. அதனால சொல்லுது, மந்திரம் சொல்லுது, நசவேத எவன் இந்த பேத புத்தியோடு ஒரு உபாசன தேவதைய பார்க்கிறானோ அவன் அறியவில்லை. பாவம், அறியல, பாவம், சின்ன பையன், பாவம், அறியல. அதனால பாத்தீங்கன்னா யதா பசுரேவம் பசுரேவ ச தேவானாம், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தேவதைகளுக்கு பெட் அனிமல்ஸ் மாதிரி. டாமி புஜி 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 வா 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 அப்படின்னு நாய்க்குட்டி பின்னாடியே வாழ ஆட்டிக்கிட்டு வரும். அவங்கவுங்க ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு ஒரு பிஸ்கட்டை போட்டீங்க அப்படின்னா, ஐயோ நாய்க்குட்டிங்க என்ன ஸ்நேகம்னு. அதுவும் இந்த வால் இந்த குட்டி நாய்களும் பார்த்தீங்கன்னா வேலை கிட்டு ஆட்டுது, மேல மேல தப்பி 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 வருதுங்க நாய்க்குட்டிங்க, அவ்வளோ பிரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு அக்செப்ட் பண்ணி தடவி கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்லேவ் ஆயிடும் நாய்க்குட்டி. நம்மெல்லாம் என்னது, அதேதான். நம்ம ஏதோ ஒன்று கேட்டு போறோம் சுவாமிகிட்ட, ஒரு பிரார்த்தனை பண்றோம், அந்த பிரார்த்தனை பலித்தம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு எப்படி ஆயிடுறோம், நாய்க்குட்டி மாதிரி ஆயிடுறோம். நாய்க்குட்டி எப்படி பாத்தீங்கன்னா மேல மேல ஏறுமோ அதே மாதிரி இன்னும் அர்ச்சனை பண்றது, பூச்சனை பண்றது, சுவாமிக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றோம். ஏன்னா பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருது இல்ல. அப்ப பெட்டடிமல்ஸ் மாதிரி தேவதைகளுக்கு ஆகி விடுகிறார்கள். யதாகவை பகவக பசவோ மனுஷ்யம் புஜ்யேயுகு ஏவம் ஏவ ஏகைக்க புருஷோ தேவானு புனக்தி. ரம்யா சொல்லுது, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கொட்டகையில நிறைய ஆடுகள் இருக்கு, அந்த ஆட்டெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு மெய்ப்பன் இருப்பான்ல, அவன்கிட்ட இருந்து ஒரு ஆடு தப்பி போச்சு அப்படின்னா ஒத்துப்பானா, ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவதைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு மேல இருக்கிற ஆள். நீங்க டைரக்டா ஈஸ்வரனை பிடிக்க போய் அகம் பிரம்மாஸ்மின்னு போறீங்க அப்படின்னா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன பண்றது இவங்கள, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணுமே இவங்கள அப்படின்னு. தேவதைகள் என்ன பண்ணுவான், விக்ன கர்த்தாரா, விக்னத்தை போடுவாங்களாம். வரும் இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேதாந்தத்துக்குள்ளார எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு உங்க யாரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, சின்சியரா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, தேவதைகள் நிறைய அப்டக்கிள்ஸை போடுவாங்க, சரீரத்துல எதையாவது பண்ணுவாங்க, வெளியில ப்ராப்ளம் பண்ணுவாங்க, இவனை எப்படியாவது லௌகிக மனிதர்கள் மாதிரியே கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தாங்கணும், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். சுவாமி நான் உன்னை பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா சிந்தனை பண்ண போறேன், எனக்கு பாத்தீங்கன்னா தாங்குற சக்தியை கொடு, இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீ தான் தாண்டி போற பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு. எது வேணா நடக்கும், எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏகத்துவ தரிசனத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா விக்ன கர்த்தாரக தேவதைகள்லாம் கவுன்சிலர் மாதிரி எம்எல்ஏ மாதிரி. உங்களுக்கு ஒரு மந்திரி போஸ்டிங்க்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவான் கீழே இருக்கிறவன்லாம், என்னப்பா இவன் இப்ப வந்தான் மந்திரி ஆகிறதுக்கு இவன் ட்ரை பண்றானே, நம்மலாம் இவ்வளவு நாள் கவுன்சிலரா இருக்கும், இவ்வளவு நாள் எம்எல்ஏவா இருக்கும், நம்ம பாத்தீங்கன்னா கீழே போஸ்டிங்ல இருக்கும், இவன் நமக்கு மேல போறோம்னு ஆசைப்படுறானே அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி லௌகிகத்துல
ஒவ்வொரு ஆபீஸ்லயும் நடக்கும் இதெல்லாம். எங்கேயாவது இந்த வயசானவங்களை தாண்டி ஒரு ஜூனியர் போறாங்க அப்படின்னா சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்டக்கல்ஸை போடுவாங்க. அதே மாதிரி தேவதைகள் எல்லாமே நமக்கு விக்னங்களை செய்யும் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்னத்துக்கு பயந்து தேவதைகளை என்ன பண்ணக்கூடாது, பேதமா பார்க்க கூடாது. தேவோ பூத்வா தேவான் யஜேத விதி, தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி, தேவதையை அடைகின்றான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர விஷ்ணு வந்துருங்க, இங்க பாஷித்து வந்துருங்க. சர்வான் ஏதானி நாமானி பரஸ்ய பிரம்மனோ நகா. அருமையா இருக்கு. அனக அப்படின்னா பாப்பம் இல்லாதவனே. ஏ அனக, ஹே பாப்பம் இல்லாதவனே, சர்வாணி ஏத்தானி நாமானி பரஸ்ய பிரம்மனோ. இந்த எல்லா நாமங்களும், இந்த உலகத்துல இருக்கிற நாமங்கள்லாம் ஏறு. நம்ம சொல்லுவோம்ல, பேர் இல்லாதவனுக்கு 1000 பேர், பேர் இல்லாத பெத்த பெருமாளுக்கு 1000 பேர். உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பேரு தான். ஏன்னா நம்ம சொல்றோம்ல, வளையல், மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், இதெல்லாம் யாரோட பேரு, தங்கத்துக்கு பேரு. தங்கத்துக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம். அதே மாதிரி ஒரே கான்சியஸ்னஸ் தான். அந்த ஒரே கான்சியஸ்னஸுக்கு மேலதான் நம்ம என்ன பண்றோம், உலகத்துல இருக்கிற எல்லாம் வேற வேற பேர். பரமஹம்சானந்தா, ஸ்ரீதரன், அதுக்கப்புறம் வித்யா பிரசாத், அதுக்கப்புறம் கோமதி அம்மா, அப்புறம் சுந்தரி அம்மா, அப்படின்னு ஒவ்வொருத்தரா சுவாமிநாதன், அது இதுன்னு நம்ம எல்லாம் என்னது, எதுக்கு மேல கல்பித்தம்? இந்த மானிட்டரு, இந்த செல்போன், இந்த மலை, இந்த பூமி, இந்த ஜலம், இந்த ஆகாசம், இந்த வாயு, இந்த வீடு, புண்ணாக்கு புண்ணாக்கு புண்ணாக்குன்னு எதையெல்லாம் புண்ணாக்கு கூட, எல்லா நாமங்களும் எதுக்கு மேல கல்பித்தம், அந்த ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேல. அப்போ எல்லா நாமங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபிரம்மத்தினுடைய நாமங்களே. அதுல ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைக்காக என்ன பண்ணிருக்கு, பெரியவங்க எல்லாம் மந்திர சாஸ்திரத்துப்படி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1000 பேர் எடுத்து இருக்கிறதே ரொம்ப உத்கிருஷ்டமான சாத்விகமான நாமங்களை எடுத்து அர்த்த சிந்தனையோட நமக்கு பகவானை பிராப்தி பண்றதுக்காக இந்த 1000 நாமங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஊர்ல இருக்கிறதெல்லாம் அவர் பேரா இருந்தாலும் அவரை அடையறதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதுதான் ஈஸ்வரனுடைய நாமங்கள். அதுதான் இங்க சொல்லுது, சர்வாணி ஏத்தாணி நாமானி. இந்த 1000 நாமங்கள் நம்ம இங்க படிக்க போறோமே, இது எல்லா நாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மத்தினுடைய பெயர்கள் தான். அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்லோகம் சொல்றார், யம் யம் காமம் அபித்யாயேத் தம் தமாப்னோத்யசம்சயம் சர்வ காமானவாப்னோதி சமாராத்ய ஜகத்குரும். யம் யம் காமம் அபித்யாயேத். இன்னைக்கு காலையில வந்துச்சா, இன்னைக்கு கீதால போயிட்டு இருக்கு, அதே தான் போயிட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த ஆசைகளை வந்து ஆசைப்படுறானோ அதை அதை பகவான் அந்தந்த ரூபத்திலிருந்து கொடுக்கிறார். அதேதான் இங்க, எம் எம் காமம் அபித்யாயேத். எந்த எந்த ஆசைகளை நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றீங்களோ, தம் ஆப்னோதி அசம்சயம், சந்தேகமே இல்லாமல் அந்த பலன்களை அடைவீர்கள். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா, அடைவோம் எந்த ஜென்மத்துல, அதான் ப்ராப்ளம். நம்ம கேட்டது உடனே கிடைச்சிச்சு, இந்த ஜென்மத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னா சூப்பர், கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க, இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிடலாம். இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கியூல நிக்குது. நம்ம கேட்டதெல்லாம் வந்து முந்தின ஜென்மத்துல கேட்டதே வந்து பாத்தீங்கன்னா கியூல இருக்கு வரிசையா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீ தானே கேட்ட அப்படின்னு நம்ம இன்னும் கேட்டு வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோடி ஜென்மத்துக்கு தேவையானதை கேட்டு வச்சிருக்கோம், கியூல நிக்குது. இப்ப கேட்கறது என்ன ஆகும், இதுவும் போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கும். அப்ப ஒவ்வொன்னா நம்ம கேட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். பகவானை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்துதி நமஸ்காரங்கள் ஆராதனைகள் பண்ணி இது வேணும் சாமின்னு கேட்டீங்கன்னா ததாஸ்து ததாஸ்து. அவர் வேலை என்னது, பகவான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா, சிலையா இருந்துகிட்டு யார் வந்து என்ன கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும், ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீ கேட்ட நான் கொடுத்துட்றேன். அதோட பலாப்பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ சுக துக்கங்கள் அதெல்லாம் நீ தான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவார், நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-10 பசங்க இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் ஐயோ ஒன்றும் முடியல, சே அடுத்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், பகவான் அங்கிருந்து
ததாஸ்து. சிமி சேச்சி உங்களுக்கும் வித்யா பிரசாத்துக்கும் அப்படியே நடந்திருக்கு. 2 பேரும் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. 2 பேர் என்ன பண்ணிருப்பீங்க, முந்தின ஜென்மத்துல உங்களுக்கு எல்லாம் 10 பசங்க, காலை பிடிச்சி ஒண்ணு இழுக்கும், கையை பிடிச்சி ஒண்ணு இழுக்கும், ஒன்னும் பண்ண முடியாம தவிச்சிருப்பீங்க. ஐயோ பகவானே, சன்னியாசி மாதிரி இருந்தா, எந்த குழந்தையும் இல்லாம இருந்தா நிம்மதியா இருப்பேன் சுவாமி அப்படின்னு நீங்க ஏதோ கேட்டிருப்பீங்க. பகவான் என்ன பண்ணிருப்பார், ததாஸ்து அப்படின்ட்டு இந்த ஜென்மத்துல புள்ள இல்லாம. இப்ப இந்த ஜென்மத்துல என்ன பண்ணுவோம், ஐயோ குழந்தை இல்லையே, ஒரு 2 குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் என்ன பண்ணுவாரு, ததாஸ்து. அடுத்த ஜென்மத்துல என்ன ஆயிரும், 2 குழந்தைங்க வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை கேட்டாலும் நம்ம ஏற்கனவே கேட்டது இப்ப பிராப்தி ஆயிருக்கு, இப்ப கேட்கறது பின்னாடி பிராப்தி ஆயிடும். அதனால என்ன பண்ணணும், எதையுமே கேட்க கூடாது. ஆனா கேட்டா கிடைச்சிடும். அதான் இங்க சொல்லுது, எம் காமம் அபித்யாயேத். எந்த காமங்களை வச்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்றீங்களோ, மனசுக்குள்ள சங்கல்பம் பண்றீங்களோ, தம் தம் ஆப்னோதி, அதையே அவன் அடைகின்றான். ந சம்சயம். காமான் யகாமயதோ மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர. காலையில முண்டக்க உபனிஷத் மந்திரம் படிச்சு காட்டினேன். 3:2 முண்டக்க உபனிஷத்துல காமான்ய காமயதோ மன்யமானக. எவனவன் எதை ஆசைப்படுகிறானோ அதை அடைவதற்கு அந்தந்த ஜென்மத்தை எடுக்கின்றான். முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு, சர்வ காமான் அவாப்னோதி. எல்லா காமத்தையும் நீங்க என்ன கேட்டாலும் அடையலாம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவராசிகள் எதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல ஒரு கர்மத்தை பண்ணி பிரார்த்தனை பண்ணது, அதை தான் பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. அப்ப கேட்காதது ஒன்றையும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாரும் அடையவில்லை. இந்த உலகத்துல சிருஷ்டியில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடைகின்றான். எப்படி அப்படின்னா, சமாராத்திய ஜெகத்குரு. ஜெகத்குரு யாரு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கீதா தியான ஸ்லோகத்தை சொல்றோம்ல, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த மொத்த ஜெகத்துக்கும் குருநாதரா இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை, விஷ்ணுவை, ஹிரண்ய கர்ப்பரை பாத்தீங்கன்னா யாரு ஆராதனை பண்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா காமங்களும் அடையப்படும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அதனாலதான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் பிடிங்க சுவாமி, ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரையும் பிடிங்க. சும்மா பாத்தீங்கன்னா குலதெய்வத்தைக்குன்னு சில கெப்பாசிட்டி தான் இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது குலதெய்வத்தையில. அதே மாதிரி இஷ்ட தேவத்தையில சின்ன சின்ன தேவதைகள்லாம் நிறைய, முனிய பேச்சியம்மன், பச்சை தண்ணி அம்மன், முனியன் சாமி, கற்பண்ணசாமி, இது மாதிரி ஊர்ல நிறைய சுவாமிகள் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கொடுக்குற சாமர்த்தியம் இல்லை. அது நல்லா புரிஞ்சு. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா விஷ்ணு பகவான்கிட்ட என்ன லிமிடேஷன் இருக்கு, அன்லிமிட். ஏன் அப்படின்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் அவரோடது. அப்ப அவரோடதா இருக்கிறதுனால அவர்கிட்ட நீங்க எதை கேட்டாலும் என்ன பண்ணுவாரு, ததாஸ்துன்னு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதனால விஷ்ணு பகவானை பிடிங்க, சிவபெருமானை பிடிங்க. இந்த 2 பேரை பிடிச்சுக்கிட்டு நீங்க எதை ஆராதனை பண்ணி கேட்டாலும், சிவ பூஜையை பத்தி இதுலலாம் பாத்தீங்கன்னா சிவலிங்க பூஜையை பத்தி அவ்வளோ ஸ்லாக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு பூஜை, சிவ பூஜை பண்ணுவேன். நான் பண்றது விசித்திரமா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்திகளா இருக்கிற, நீங்க நார்த் இந்தியாவில் ஆசிரமங்களுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா வாயில நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லுவாங்க. ராமரோட நாமம் ஜபம் போயிட்டே இருக்கும், ராம 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 ராமன்னு. யோக வாசிஷ்டம் படிப்பாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவாங்க. பாராயணத்துக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம். பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சிவலிங்க பூஜை. எல்லாம் ஆசிரமத்துல எல்லாம் வச்சிருக்கோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணுவேன். ஆனா நான் யாரோட பக்தன், நான் கிருஷ்ணனோட பக்தன். அப்ப கிருஷ்ணனோட பக்தனா இருந்துகிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா பூஜையில ரொம்ப ஸ்லாக்கியமானது சிவ பூஜை. இந்த சிவ பூஜை பண்ணிக்கிட்டு விஷ்ணுவ தியானம் பண்றது என்ன ஆகும், பேதம் இருக்கா, பேதம் இல்லையா, ஒரு பேதம் இல்லை. பஞ்சு நூல் இவ்வளவுதான் பேதம், அவஸ்தா பேதம் மட்டும்தான். 2 பேரும் வேற வேற இல்லை. சிவ பூஜை பண்ணிக்கிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிக்கிட்டு தேவதாவோட்ட இருக்கக்கூடிய பேதத்தை நிவர்த்தி பண்ணிட்டு திரும்ப அந்த பூஜைக்கு முன்னாடி நானும் தேவதையும் வேற இல்லைன்னு, ஜீவ ஈஸ்வரனையும் பேதத்தை எடுத்துட்டு இந்த ஜெகத்தும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லைன்னு, நானும் வேற இல்லை அப்படின்னு அந்த பேதத்தையும் எடுத்து பாவிக்கிறது தான் பூஜை. அப்ப பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் ஆராதனை மூலமா கொடுப்பார். அடுத்தது தன்மயத்வேன கோவிந்தம் ஏத்யேதத்
தால்பிய நான்யதா தன்மயோ வாஞ்சிதான் காமான் யதா யதவாப்னோதி மானவஹ. விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது தான். தன்மயத்துவேன கோவிந்தம். என்ன பண்ணணும்? கோவிந்தனை அடையணும் அப்படின்னா என்ன நியமம் சொல்லியிருக்கேன்? தேவோ பூத்வா தேவான் யஜேத. அதுக்கு அடுத்தது என்னது? தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி. எவன் தேவதையாகி பூஜை பண்றானோ அவன் தேவதையை அடைகின்றான். அப்ப என்ன பண்ணணும்? பேதம் இல்லாம போகணும். அதான் இங்க சொல்லுது, தன்மயத்துவேன கோவிந்தம். கோவிந்தனை பூஜை பண்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பூஜை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம் எப்பவுமே. இப்ப நம்ம டெய்லி வந்தோன்னே நான்சென்ஸ் இல்லை, ஒரு 6 நிமிஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது? ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு. சாமி டைரக்டா பகவத்கீதை படிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதா ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு குரு பிரம்மா சொல்லுவாங்க, சதாசிவ, அதுலேயும் சதாசிவ பிரம்மேந்திர, அதை சதாசிவ சமாரம்பம் சிவனுக்கு ஒன்று சொல்லுவாங்க, குரு பிரம்மா சொல்லுவாங்க. அப்புறம் விஷ்ணு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் பிரம்மா வருணேந்திர கடைசி ஸ்லோகம் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு பகவத்கீதைக்கு நுழைஞ்சிருவாங்க. ஆனால் எங்கள் ஆச்சாரிய சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குருநாதரோ ஆச்சாரியரோ எப்போவுமே அந்த தப்பை பண்ண மாட்டோம். முதல்ல ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறோமா? எதுக்கு சாமி டெய்லி அதையே எதுக்கு சாமி பண்ணுறீங்க? சும்மா ஷார்ட்டாக ஒரு 2 ஸ்லோகம் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகலாம்ல. ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை தியானம் பண்ண போறீங்களோ, கான்சென்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ, அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேற விஷயங்கள்ல இருந்து டைவர்ட் பண்ணுறது, ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அதுக்காக தான் சாந்தி மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனை பண்ணும்போது என்ன பண்ணணும்? முதல்ல நித்திய கர்ம அனுஷ்டானம் சந்தியாவந்தனத்தை பண்றது ஒரு பேசிக்கா. நித்திய சந்தியாவந்தனம் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பிராணாயாமத்தை ஒரு 10 ரவுண்டு 20 ரவுண்ட்லாம் பண்றோம்ல, முதல்ல பிராணாயாமம் பண்றது. எதுக்கு பிராணாயாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜபத்தை பண்றது. முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை வச்சுக்கிறது. ஒரு பூஜையை பண்ணிட்டதுக்கு பிறகு ஒரு ஸ்தோத்திர பாராயணம். ஸ்தோத்திர பாராயணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை, ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு ஜபம். அந்த ஜபத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஈஸ்வரன் உள்ள அந்தர்யாமியா இருக்கார், அந்த கோவிந்தன் உள்ள இருக்கார், நம்ம எல்லாம் லயமாகிற இடம் அந்த கோவிந்தன் அப்படின்னு நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அவன்தான் நானா இருக்கேன், நானும் அவரும் வேற வேற இல்லை அப்படின்னு. அப்ப கோவிந்தனை அடையணும் அப்படின்னா தன்மயமா ஆகணும், அவன்மயமா ஆகணும். அப்ப தேவோ பூத்வா தேவான் அப்பியத்தி. தேவதையை அடையணும் அப்படின்னா நீங்க தேவதா பாவத்துக்கு வந்தாகணும். நான் வேற கோவிந்தன் வேற இது அப்படின்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா அடைய முடியாது. அதனால சொல்லுது தன்மயத்துவேன கோவிந்தம். அந்த பகவானோட பக்தி பாவனையினால தன்மயமா ஆயிருந்துகிட்டு கோவிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி, கோவிந்தம் ஏத்தி, கோவிந்தனை அடைகின்றான். ஏத்தத்து தால்பிய நான்யதா. ஏ தால்பிய ஒரு பேர், ஏ தால்பிய ந அந்யதா. இதுக்கு அந்நியமா மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. கண்ணப்ப நாயனர் வந்து அடைஞ்சாரு அப்படின்னா பேத புத்தி இருந்து அடைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்ணை தோண்டி வைக்க முடியுமாங்க? ஒரு கண்ணை தூக்கி, அப்ப என்ன அர்த்தம்? சிவலிங்கம் ஜடம்னு நினைச்சிருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது. 2 காரியம். சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கண்ணுல ரத்தம் வருதே அப்படின்னா நம்ம லாஜிக் புத்தி என்ன பண்ணும்? சிவலிங்கத்துல எப்படி கண்ணு எப்படி இருக்கும்? அது கண்ணு தானே, அப்படிதான் நமக்கு தோணும். அப்போ கண்ணப்ப நாயனாருக்கு அந்த சிவலிங்கம் சிவனா பாவிச்சிருக்க, அது கல் இல்ல சிவன் தான் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கு. 2வது என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கண்ணை தோண்டி அவர் கண்ணுல வைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேகம்ன்ற தேகாத்ம புத்தி என்ன ஆயிடுச்சு? போயிருக்கு. இல்ல அப்படின்னா ஐயோ எனக்கு கண்ணு போயிடுமே, என் கண்ணு எடுத்து அதுல வச்சா என் கண்ணு போயிடுமே அப்படின்னு நம்ம லாஜிக் வந்து வேலை செய்யும். ஒரு கண்ணை எடுத்து வச்சதுக்கு பிறகு 2வது கண்ணை எடுத்து வைக்கணும்னா வலி இருக்குமா இருக்காதா? வலிக்கல சாமி. அப்ப வலி இல்லாம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை தோண்டி ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா மித்தாலஜிலாம் இல்லை, இதெல்லாம் வந்து ஏதோ கதை கட்டியிருக்காங்க, அதெல்லாம் இல்லை. தன்மையோ அந்த அந்த அது மயமா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றும் தெரியாது சாமி. அப்ப பகவானை அடையணும் அப்படின்னா பகவான் மயமா மாறணும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோக யுக்தேன பக்தியா கீதால சொல்ல போற. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தோடு கூடிதான் பக்தி பண்ணணும். தன்மயமா ஆகணும், அதுமயமா ஆகணும். அப்படிதான் வந்து பகவான் அடைய முடியும். ந அந்யதா, இதுக்கு அந்நியமான மெத்தட்ல அடைய முடியாது. அதனால தன்மையோ வாஞ்சித்தான் காமான், தன்மயமாகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட காமங்களை எல்லாத்தையும் எது அவாப்னோதி மாணவக. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தன்மயமாகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான்கிட்ட இருந்த பலன்களை என்ன பண்ணலாம், அடையலாம். அப்ப நம்ம என்னன்னா, நான் கோயிலுக்கு போனேன், கும்பிட்டேன், ஒன்றும் நடக்கலையே சாமி, நான் போனேன், எனக்கு நான் பிரார்த்தனை பண்ண, ஒன்றும் நடக்கலையே சாமி, நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தன்மயமாகி கேட்கல. நம்ம போயிருக்கோம், கோயிலுக்கு போனோம், கூட்டம் கூட்டம் ஒரே கூட்டம், ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் டும்னு போயிடும். என்ன சுத்தி யார் வரா, என்ன நடக்குது, ஒன்றும் தெரியக்கூடாது. ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை சிந்தனை பண்ணும்போது எல்லாம் டிசப்பியர் ஆயிடணும். அந்த டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த ஒரு க்ஷணத்துல பகவானோட தன்மயமாயிருக்கீங்க. அப்படி ஆயிட்டு நீங்க எதை கேட்டீங்களோ பகவான் என்ன பண்ணுவார், ததாஸ்து ததாஸ்து. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்மயம் ஆகிறதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே கிரௌடு, கண்ண மூடி நிக்கிறதுக்கான இது இல்லை. ஜர்கண்டி ஜர்கண்டின்னு எங்க போனாலும் ஜர்கண்டி ஜர்கண்டி தான் சொல்றான். சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜர்கண்டின்றான். அப்புறம் எங்க வந்து சுவாமியை பார்த்து ஒரு க்ஷணம் நின்று அவரோட என்னோட மனசை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சி தன்மயமாகி அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்றது, இது இப்பெல்லாம் நடக்கிறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டமா இருக்க இடத்துல வந்து தன்மயம் நடக்கிறது கஷ்டம். அப்ப ஏகாந்த சேவனம் எங்கேயாவது இருந்துகிட்டு கோயில்ல நல்ல பகவானை தியானம் பண்ணி மனசு நல்லா தன்மயமாகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிறத நாம நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இருக்கா, இப்ப டெய்லி சொல்றோமா? ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. எப்ப சொன்னாலும் இதுல முடிக்கணும். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம், ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः ஹரி ஓம் சொல்றோம். அப்ப ஹரியோட ஸ்மரணம், ஓங்காரத்தோட ஸ்மரணத்தோட எதையும் ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது ஓம் தத் சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து முடிக்கணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. அப்ப இனிமே தேவதையை பார்க்கும்போது அவித்யா சூத்திரம் வித்யா சூத்திரம் ரெண்டு இருக்கு. வித்யா சூத்திரம் எது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்றது வித்யா சூத்திரம். உள்ள அந்த ஈஸ்வரன் தான் நானா இருக்கார். இந்த நான் தான் வெளியில அனுகிரகத்துக்காக ஒரு நாம ரூபத்தோட ஈஸ்வரனா ஒரு நமக்கு வெளியில ரூபத்தோட இருக்கு. உள்ள இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் வேற இல்லை. சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சிவோகம் 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 வாசுதேவோகம் 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதையும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு பாவிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு வித்யா சூத்திரம்னு பேரு. அதே நேரத்துல அசவன்யோ அகமன்யோ அஸ்மீதி, நான் வந்து வேற இந்த தேவதை வேறன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு அவித்யா சூத்திரம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க பேதத்தோட பண்ணினீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். பிஸ்கட்டை வந்து போடுற மாதிரி பெட்டனிமலா ஆயிடுவோம்.
அப்போ சர்வாத்ம பாவம் சித்திக்காது, மோட்சம் கிடைக்காது. சம்சாரத்துக்குள்ளாரே சுத்திக்கிட்டு நீங்க கேட்கறதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்ப அதனால அதை அவாய்ட் பண்ணணும். தேவத்தை எனக்குள்ளார இருக்கிறது தான் வெளியில இருக்கு, கான்சியஸ்னஸ் தான். சூத்திராத்மா தான் வெளியில இருக்க, ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த எல்லா தேவதா ரூபமும் அப்படின்னு பாவிக்கணும். ஹரி